அகமதாபாத்தில் விமான விபத்து நடந்த இடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது பார்வையிட்டு வருகிறார். அதேபோல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்களையும் அவர் சந்திக்கவிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், விவரங்கள். அதாவது நேற்று ஏர் இந்தியா விமான விபத்து நடந்த இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. டெல்லியிலிருந்து இன்று காலை சிறப்பு விமானம் மூலம் குஜராத் மாநிலம் அகமதாபாத் சென்ற பிரதமர் நேற்று விமானம் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளான இடத்தில் சென்று தற்போது பார்வையிட்டு வருகிறார். அவருடன் குஜராத் மாநில முதலமைச்சர் உள்ளிட்டோரும் இருக்கிறார்கள். உலக நாடுகள் இந்த சம்பவத்திற்கு பெரும் இந்த சம்பவம் என்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து நேற்றைய தினம் 230 பயணிகள், 2 விமானிகள் மற்றும் 10 விமான பணியாளர்கள் சென்ற அந்த குஜராத் மாநில அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 242 பேரில் 241 பேர் பலியாகி இருக்கிறார்கள். விமானத்தில் பயணம் செய்த ரமேஷ் என்ற ஒரு பயணி மட்டுமே அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார். தற்போது அகமதாபாத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த ரமேஷ் என்பவர் பதற வைப்பது மட்டுமல்லாமல் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இந்த சம்பவத்திற்கு உலக நாடுகள் அனைத்தும் கவலை தெரிவித்திருக்கின்ற நிலையில் நேற்றைய தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமான விபத்து நடந்த அகமதாபாத் சென்று பார்வையிட்டார். விமானம் பறந்த சில நொடிகளிலேயே விமானம் என்பது தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விமானம் என்பது அங்கிருக்கின்ற ஒரு ஹாஸ்டல் கட்டடத்திற்கு மேலே விழுந்துதான் இந்த விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த ஹாஸ்டல் என்பது மருத்துவ கல்லூரிக்கு தொடர்பான ஒரு ஹாஸ்டலாக இருக்கிறது. அந்த பிற்பகல் என்பதால் மாணவர்கள் அந்த விடுதியில் உணவு உண்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் விபத்து ஏற்பட்டதன் காரணமாக ஏராளமான MBBS படித்து வந்த மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மொத்தமாக சுமார் 275க்கும் மேற்பட்டவர்கள் பலியாக இருக்கிறார்கள் என்று தற்போது வரை தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்றைய தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்று பார்வையிட்ட நிலையில் இன்று பிரதமர் நரேந்திர மோடியும் தனது பங்கிற்கு குஜராத் மாநிலம் அகமதாபாத்துக்கு சென்று நேற்றைய தினம் நடந்த அந்த விமான விபத்து இடத்திற்கு சென்று பார்வையிட்டார். முதலில் விமான விபத்து நடந்த இடத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி தற்போது விமான விபத்தில் உயிர் தப்பி காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த ரமேஷ் என்ற பயணியையும் நேரடியாக சென்று பார்வையிட்டு அவருக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். என்ன நடைபெற்றது என்பது பற்றி அவரிடம் சில நொடிகள் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்தார். இது மட்டுமல்லாமல் தைரியத்துடன் இருக்க வேண்டும் என்றும் உங்களது அனைத்து விதமான உதவிகளையும் மத்திய அரசு செய்து வரும் என்று அவரிடம் ஆறுதல் கூறியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே நாம் கூறியது போல அந்த விடுதியில் விழுந்ததன் மூலமாக அந்த விடுதியில் தங்கியிருந்த ஏராளமான மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். உயிர் தப்பிய மாணவர்கள் தற்போது காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற நபர்களையும் சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆறுதல் கூறி இருக்கிறார். மேலும் விமான விபத்து நடந்த அந்த இடத்திற்கும் நேரடியாகவே சென்று பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டு என்ன நடைபெற்றது என்பது பற்றிய விவரங்களையும் கேட்டறிந்திருக்கிறார். அந்த இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புனரமைப்பு நடவடிக்கைகளையும் பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டிருக்கிறார். அவருடன் குஜராத் மாநில முதலமைச்சரும் அதிகாரிகளும் சென்றிருக்கிறார்கள். என்ன நடைபெற்றது என்பது பற்றிய விவரங்களை பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் மற்றும் அதிகாரிகளும் விளக்கி வருவதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிற இந்த சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினமே இந்த விமான விபத்து நடைபெற்ற சில மணி நேரங்களிலேயே விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எவ்வாறாக இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது, விமானம் என்பது பறந்த சில நொடிகளிலேயே விழுந்து விபத்துக்குள்ளாகி ஏராளமானவர்களை பலி வாங்கி இருக்கிறது. இந்த
விபத்திற்கு என்ன காரணம் என்பது பற்றி தெரிய வேண்டியது அவசியம் என்பதால் விசாரணைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விமானத்தில் இருந்த கருப்பு பட்டியை தேடும் பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கருப்பு பட்டியில் என்ன இருக்கிறது என்பதுதான் அறிய வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் விமானம் தரையில் விழுந்து விபத்துக்குள்ளாவதற்கு முன்பு என்ன நடைபெற்றது என்பது பற்றிய பதிவுகள் எல்லாம் அதில் பதிவாகியிருக்கும். அந்த பதிவுகள் பார்க்கப்பட்டால் கேட்கப்பட்டால் மட்டுமே விமானம் எந்த காரணத்தால் விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பது பற்றிய முழுமையான விவரங்கள் என்பது தெரிய வரும். இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அந்த டாடா நிறுவனம், இந்த விமான நிர்வாகமான டாடா நிறுவனம் தலா இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் வீதம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டதுடன் மட்டுமில்லாமல் அந்த மெடிக்கல் ஹாஸ்டலில் இருந்து காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களுடைய அந்த சிகிச்சைக்கான அனைத்து உதவிகளையும் செய்வோம் என்றும் டாடா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் இந்த பகுதிகளில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் மருத்துவமனையில் ஏராளமானவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்கள் முழுமையாக குணமடைந்து வீடுகளுக்கு செல்வது வரை தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசும் டாடா நிறுவனமும் செய்யும் என்று தெரிவித்திருக்கின்றன. நேற்றைய தினம் உள்துறை அமைச்சர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்ட நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியும் இன்றைய தினம் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் பார்வையிட்டு ஆறுதல்களை கூறி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தங்களுடைய தற்போது விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.